நமக்கு கல்யாணம் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் அந்த வள்ளல் என்னங்கிறது நமக்கு தெரியுது. இந்த நம்ம ஊர்களில் பாம்பாட்டி பார்த்துருக்கீங்கல்ல, பாம்பாட்டி. அவன் பாம்பை பிடிச்சி பெட்டியில் அடைச்சி எங்கே போனாலும் பாம்பும் பெட்டியுமா தான் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாப்புல. நைட்டு வீட்டுக்கு போனாலும் பாம்பையும் பெட்டி வீட்டில் வச்சு திரும்ப மறுநாள் காலையில் கிளம்பும்போது பாம்பும் பெட்டியும் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் வீட்டில் அதை விட்டுட்டு வந்தால் வீட்டில் இருக்க எல்லாரையும் போட்டுரும்னு. இவங்க எல்லாருமே பாம்பு, புருஷெல்லாம் பாம்பாட்டி. அதனால தான் புருஷங்க போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி எல்லாம் பொட்டியில் அடைச்சி கூடவே கூப்பிட்டு போகிறாங்க. அதனால தான் மனைவி எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இல்லைன்னா அந்த பாம்பு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டுரும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்கிறாரு. பெண்கள்லாம் ஒரு தடவை சங்கருக்கு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். வா, பெண்கள்லாம் சத்தியமாக பாம்பு தான். ஏன் தெரியுமா? அந்த பாம்பு அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு சந்தோஷமாக காடு மேடுன்னு திரிஞ்சு அதுக்கு விருப்பமான உணவை உண்டு அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னைக்கு பாம்பாட்டி அப்படின்ற புருஷன் அதை பொட்டியில் அடைச்சி தூக்கிட்டு வரானோ அன்னையிலிருந்து அவனுக்காக கீரிக்கிட்ட கடிப்பட்டு ரணப்பட்டாவது காசு சம்பாதிச்சு கொடுக்கும் இல்லையா? அதனால பெண்கள்லாம் பாம்பு தான்.